பின்னும் சாலேமாக சின்ன பாலர் பாடினா, முன்னும் பின்னும் சாலேமாக சின்ன பாலர் பாடினா. அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம், அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டுவோமா? சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பாவனி போனா, சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பாவனி போனா. இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார், இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம், உங்களுடைய சத்தம் கேட்கட்டும். உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. எல்லா சிறு பிள்ளைகள் கரங்களை தட்டுங்க. பாலகளின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தா, பாலகளின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தா. ஜாலர் வீணையோடு பாடு தாளை முத்தி செய்கிறோம், ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்கிறோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. எல்லார் கையிலையும் சிலுவை கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா குருத்தோலை கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்காங்களா? நல்ல அழகா பவனி போயிட்டு வந்தோம். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். சபையாராய் இணைந்து ஒரே குடும்பமாய் ரெஹோபோத் சபையாய் இந்த இடத்துல தேவன் உலாவி வரும்படியா தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? இன்னைக்கு எந்தெந்த இடத்துல நம்ம போய் கால் மிதிச்சுட்டு வந்திருக்கோமோ அந்த இடம்லாம் கர்த்தருக்கே சொந்தமாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் குருத்தோலை கையில ஏந்திக்கலாமா? எல்லாரும் தூக்கி காட்டுங்க பாப்போம். எல்லாரும் ஆண்டவர் கொடுத்த கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துங்க. எல்லாரும் சிறு பிள்ளைங்க முதல் கொண்டு எல்லாரும் தூக்கணும். யார்கிட்ட இல்லையோ போய் வாங்கிக்கோங்க. கரங்களை தூக்குனீங்கன்னா தருவாங்க. ஹல்லேலூயா. ஐந்தாவது சரணம் இப்படியாய் சொல்கிறது, குருத்தோலை ஞாயிற்றில் நம் குருபாதம் பணிவோம், கூடி அருள் பெற்று நாம் திரியேகரை போற்றுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை ஞாயிற்றில் நம் குருபாதம் பணிவோம், குருத்தோலை ஞாயிறில் நம் குருபாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேக
செலுத்தோமா? ஹalleluya. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம். கரங்களை தட்டுவோமா? திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத்ரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மானுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியின் மானுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசர் குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கத்தாதி கத்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம், கத்தாதி கத்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வாய் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வாய் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். ஹalleluya, ஹalleluya. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, சத்தத்தை உயர்த்தி ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே.
பாடலை மறுபடியும் 2 சரணத்தை நம்ம உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்த வரைக்கும் எல்லாரும் எழுந்து நின்று இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக செல்கிறவர் யாரு? இயேசு மட்டும் தாங்க இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அவர் பின்னால போயிட்டே இருங்க. எல்லாம் நேர்மையா, எல்லாம் கரெக்டா நடக்கும். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. ஆமென். எல்லாம் நடக்கும். ஆண்டவர் எல்லாம் நேர்த்தியா நடத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? ஓசன்னா ஜெயமே. ஆமென். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. எல்லாம் கரங்களை தட்டி ஓசன்னா. ஆமென். ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. ஆமென். அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா. சொல்லுவோமா? இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம். மறுபடியும் இயேசு ராஜா எங்கள் ராஜா. இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம். ஓசன்னா. ஆமென், ஆமென். ஜெயமே. ஆமென், ஆமென். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா யாரோட ராஜா? நமக்காக தான் சிலுவையில மரித்தார், 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார். நமக்காக எந்த மனுஷனாவது மரிச்சு 3ஆவது நாள் எழுந்தாங்களா? இல்ல நமக்காக மரிப்பாங்களா? யாராவது பண்ணுவாங்களா? உயிரை கொடுப்பாங்களா? ஆனா நமக்காக நம்மளுடைய இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்து 3ஆம் நாள் மறுபடியும் உயிரோட எழுந்து இன்றைக்கும் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஓசன்னா ஜெயமே. ஆமென். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே. உங்களுடைய சத்தம் ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், சொல்லுவோமா? துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி. ஆமென், ஆமென். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே. ஆமென். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் கரங்களை சிலுவை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோமா? எல்லாரும் கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. கடைசியாக நம்ம பாடி முடிக்க போகிறோம். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை எடுத்துக்கொள்றீங்களா? நல்ல காட்டுங்க பாப்போம். நல்லா அசைச்சு பாட போகிற எல்லா சகோதரர்கள் எல்லாரும் கீழ்ப்படியணும். ஆமென். நீங்க சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காதீங்க. இந்த இடத்துல இருந்து வருகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் வேண்டிடுவோம். ஓசன்னா ஜெயமே. ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே.
சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி மேஜர் கொடுங்க. ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி praise the Lord. ஹalleluya. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை. எல்லாருமாக உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். காலம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. எங்களை ரட்சியும் அப்பா. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பேஜ் நம்பர் புதிய ஏற்பாடு 31ஆம் பக்கம், மத்தேயு 21. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை விட்டு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்.
தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபம் அடைந்து, அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதன் இடத்திற்கு போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாக இருக்கிறது என்று கண்டு உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. சீசர்கள் அதை கண்டு, இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் பாடுங்க பாடுங்க குட்டி பிள்ளைங்க. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் அல்லேலூயா, துதி மகிமை. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்றென்றும் ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா, துதி மகிமை. சொல்லோ, அல்லேலூயா, துதி மகிமை என்றும் அல்லேலூயா, துதி மகிமை. இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டலாமா? இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணலாமா? வானத்தையும் பூமியும் படைத்த அன்புள்ள தெய்வமே, அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஞானத்தினால் இந்த பிள்ளைகளை நிரப்பும். ஆண்டவரே, உமக்கு சாட்சிகளாய் கர்த்தர் வைத்துக் கொள்ளும். துதிக்கிற ஒரு சந்ததியை உருவாக்க கிருபை தாரும். நாவின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விடும். இந்த நாட்கள் அதிகமாய் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, நல்ல படிக்கிற பிள்ளைகளாக, உயர்ந்த ஸ்தானங்களிலே இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியா செபிக்கிறோம். இந்த கொடிய காலங்களிலே இந்த பிள்ளைகளை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. இந்த செல்போன்னால இந்த பிள்ளைகள் ஆண்டவரே எந்த விதத்திலும் அடிமைகளாக சிக்கி போகாதபடி கர்த்தர் இவளை வேலி அடைக்கும்படியா செபிக்கிறோம்.
பெற்றோரும் ஞானமாய் நடத்த, பெற்றோரும் பிள்ளைகளுக்கு முன்பதாக சாட்சியாய் இருக்க கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல உற்சாகமாக காணப்படுவோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே மனிதனாய் வந்து 30 ஆண்டுகள் வாழ்ந்த பின்பு 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தின் நிறைவிலே ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்கு போனார். அங்கே போய் அவர் கல்வாரி சிலுவிலே மரிக்கும்படியாக, உயிர்த்தெழும்படியாக, அந்த சம்பவத்தை தான் இந்த ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்க, இதுதான் நடந்த சம்பவம். அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு ஒரு குதிரையில் போல எதில் போனார்? கழுதை குட்டியினோட போகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இதுதான் நடந்த சம்பவம். இந்த வார்த்தைகளை வேதத்தில் நம்ம படிக்கிற காரியங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. ஹல்லேலூயா. சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு, மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, கெம்பீரி. இதோ இதோ உன் ராஜா, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும், அவர் நீதியுள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி, வருகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் சகரியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக சுமார் 500 ஆண்டுகள், ஆண்டவராகிய இயேசுவுடைய பிறப்புக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டது. 5 centuries, 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த பாம் சண்டே, இந்த குருத்தோலை ஞாயிறன்று நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். இப்பொழுது நம்ம நடக்கிற தீர்க்க தரிசனம் என்னென்னா எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம். ரொம்ப நீங்கள் வேதத்தை அதிகமாக படிக்க வேண்டும். நீங்களும் நானும் படித்து அநேக காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கடைசி நாட்களுக்குள்ளாக, உலகத்தின் முடிவுக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. இந்த உலகம் இதை அங்கீகரிக்கிறதோ இல்லையோ, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புறனோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. ஹல்லேலூயா. இதை நம்புகிறவர்கள், இதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. பாருங்க, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூர், ரொம்ப சந்தோஷப்படு. ஏனென்றால் எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அந்த ஜனங்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்னா, யாராவது ஒருவர் வந்து எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து யார் விடுதலை கொடுக்க முடியும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை ரட்சிப்பதற்கு யாராவது உண்டா என்று சொல்லி அவர்கள் பல நூற்றாண்டுகளாக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு அவர் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்து பல காரியங்களை செய்த உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ஆண்டவராகிய இயேசு இவர் ராஜாவாக வந்து இந்த ரோம சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து போடுவார், எங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அந்த நோக்கத்தோடு வரவில்லை. அவர் இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஸோ இந்த நாளில்
இன்றைக்கு இந்த சம்பவத்திலே தீர்க்க தரிசனம் எப்படி ஆண்டவராகிய இயேசுடைய வாழ்க்கையில நிறைவேறினது, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு இந்த பாம் சண்டே தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினது, இந்த பாம் சண்டே செய்தி என்ன, ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார், அது மாத்திரமல்ல ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார். ஆண்டவராகிய இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம், பாம் சண்டேவுடைய தீர்க்க தரிசனம் என்ன, ஆண்டவராகிய இயேசு பாம் சண்டேல என்ன சொன்னார், ஆண்டவராகிய இயேசு பாம் சண்டேல என்ன செய்தார் என்பதை தான் இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் இந்த வேதத்தில் மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலிருந்து 16வது வசனம் 1லேருந்து 16 வரைக்கும் அதில் 6 பாயிண்ட் இன்னைக்கு நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். இந்த 6 பாயிண்ட்டையும் நம்ம கேட்டு இதன்படி நடக்க பிரயாசப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த பாம் சண்டேல பாருங்க, முதலாவது மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம், ஆண்டவர் என்ன சொல்றாரு, போங்கன்றார். ஹல்லேலூயா. கிராமத்துக்கு போங்க, கட்டப்பட்ட மனிதர்களை கட்டு அவிழ்த்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்கள் பலவிதமான கட்டுகளிலே இருக்கிறார்கள். பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், வியாதி கட்டுகள், மரண கட்டுகள், மனநிலையிலே பாதிக்கப்பட்டு கட்டுகள், இழப்பின் மத்தியிலே கட்டுகள், வாழ்க்கையிலே விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய நாமத்தினால போங்க, நான் உங்களை அனுப்புறேன், நீங்க போய் ஜனங்களை விடுதலை ஆக்குகிற அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடே ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாம் சண்டே இஸ் a day of deliverance. ஹல்லேலூயா. விடுதலையின் நாள். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், விடுதலையின் நாள். கட்டப்பட்டவர்கள் கட்டு அவிழ்க்கப்பட வேண்டிய, விடுதலையை கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக கர்த்தர் இந்த நாளை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க போங்க, அங்க இருக்கிற 2 கழுதைகளை பார்ப்பீங்க, ஒன்று கழுதையும் குட்டியும், அது கட்டி வைக்கப்பட்டிருக்கும். அந்த கட்டை அவிழ்த்து விடுங்கள், அதை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். யாராவது எதற்காக கட்டு அவிழ்க்கிறீர்கள் என்று சொன்னால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கட்டப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கட்டப்பட்ட யாராய் இருந்தாலும் அவர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக மாறி பரிசுத்தமாய் வாழ்ந்து சாட்சியாய் வாழ்ந்து இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்கள். யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் குமாரனுடைய பிரதிநிதிகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவுடைய சீஷர்களாக வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து ஜனங்களை கட்டுகளிலிருந்து அவிழ்த்து ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிசாசு இன்றைக்கு பல விதத்திலே ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலே கட்டி வைத்திருக்கிறான். அந்த பார்வோனின் ஆவி இன்றைக்கு பல இடங்களிலே கிரியை செய்து ஜனங்களை அடிமைத்தனத்திலே வைத்து மெய்யான தேவனை ஆராதிக்க விடாதபடிக்கு தடை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு முதல்ல சொன்னது என்ன தெரியுமா? கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். ஹல்லேலூயா. 2 பேரா போங்க. எத்தனை பேரா போங்க? 2 பேரா போங்க. என்னைக்குமே 2 பேரா போனால் நமக்கு ஒரு துணை இருக்கும், பேச்சு துணை இருக்கும்,
ஒருத்தர் தைரியப்படுத்துவாங்க, ஒருத்தர் சோர்ந்து போனால் இன்னொருத்தர் அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. ரெண்டு பேராக போங்க, 2 பேர் போங்க, ஒரு மனதோடு போங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த சமுதாயத்துக்குள்ள போகணும், நம்முடைய குடும்பங்களுக்குள்ள போகணும், ஜனங்களுக்குள்ள போகணும், கிராமங்களுக்குள்ள போகணும். ஜனங்களுடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, கர்த்தர் நமக்கு கொடுத்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எடுத்து செல்லும்படியாக போகுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நிரந்தரமான விடுதலை, உண்மையான விடுதலை, மெய்யான விடுதலையை ஆண்டவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வதாக பாருங்க, முதலாவது என்னது, கட்டுகளிலிருந்து விடுதலை. சத்தமா சொல்லாமா, கட்டுகளிலிருந்து விடுதலை. டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பாண்டேஜஸ். எல்லா விதமான கட்டுகளிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 2வதாக 6 காரியத்தை சொல்றேன் வேகமா. 2வதாக பாருங்க, வாசிங்க, மத்தேயு 4:21. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவர்களாய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்றார். சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சாந்த குணம். சத்தமா சொல்லுங்களேன், ஆமென். குணத்துல ரொம்ப முக்கியமான குணம் என்னது? சாந்த குணம். கோபம், பெருமை. பாருங்க, ஒரு ராஜா குதிரையிலே போனால் அவருடைய பெருமையை குறிக்கிறது, அவர் யுத்தத்துக்கு போகிறார் என்ற அர்த்தம். ஆனால் ஒரு ராஜா கழுதையின் மேலே போகிறார் என்றால் சமாதானத்துக்கு போகிறார், சாந்தமுள்ளவராய் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். when a king goes in a horse, ஒரு ராஜா குதிரையிலே போகும்போது அவர் யுத்தத்திற்கு போகிறார், அவர் தன்னுடைய பெருமையை காட்டுகிறார், தன்னுடைய அதிகாரத்தை காட்டுகிறார் என்ற அர்த்தம். ஆனால் ஒரு ராஜா கழுதையின் மேலே போகிறார் என்றால் அந்த ராஜா தன்னை சாந்த குணமுள்ளவராக, சமாதானத்தை காட்டும்படியாக அவர் போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே யுத்தத்துக்காகவும் சண்டைக்காகவும் சாத்தானை மாம்ச பலத்திலே முறியடிக்கவும் வரவில்லை, சமாதானத்தையும் அன்பையும் வெளிப்படுத்த கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சாந்த குணம். இயேசுவே நமக்கு மாதிரி, வேதமே நமக்கு அளவுகோல். சத்தமா சொல்லுங்க, இயேசுவே நமக்கு மாதிரி, வேதமே நமக்கு அளவுகோல். இதை தான் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். வேதத்தை வச்சு தான் நம்மளை நியாயம் தீர்ப்பார். இதுதான் நமக்கு அளவுகோல். நான் இந்த பூமியில் வந்து எப்படி வாழ்ந்து காட்டினேன் பாத்தியாப்பா, ஏன் நீ உன்னால வாழ முடியல, ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பார். பாருங்க, இந்த பூமியில் ரொம்ப முக்கியம் ராஜா சாந்த குணமுள்ளவராய். எல்லாம் சொல்லாமா, சாந்த குணம். பாருங்க, நான் இந்த வேதத்தை, இந்த வேத பகுதியை நான் ஒரு 4-5 முறை வாசித்த ஆண்டவரே இதில் ஒரு வெளிப்பாடை கொடுங்கப்பா, இதில் நான் என்ன வார்த்தையை பேசணும், எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்கன்னு பார்க்கும்போது முதலாவது காரியம், ஜனங்கள் கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 2வது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு சாந்த குணம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், சாந்த குணம். ஆமென். சாந்த குணத்தை நம்முடைய பேச்சிலேயே கண்டுபிடிக்கலாம். ஒருத்தருடைய பேச்சில், அவங்களுடைய வாயின் வார்த்தைகளில் அவங்களுடைய அந்த சாந்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். மத்தேயுல வாசிக்கிறோம், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனமா தெரியல, அது பாருங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 5வது வசனத்தை வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா, மத்தேயு 5:5 படி
சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஹalleluya. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு குணம் சாந்தம். அதுவும் விசேஷமா பாருங்க, இது ஆண்டவர் பெண்களுக்கு அதை 2 முறை சொல்லியிருக்கிறார். இது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கணும். அதில் திருமணமான பெண்களுக்கு பாருங்க, கீழ்ப்படிதல், சாந்தம், அமைதல், இதுதான் பேதுரு நமக்கு போதிக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அலங்காரம், மனிதனுடைய பாருங்க புறம்பான அலங்காரம், உள்ளான அலங்காரம். என்னது புறம்பான அலங்காரம்? ஆமாம், புறம்பான அலங்காரம் ஃபேர் அண்ட் லவ்லி போடுறது, மேக்கப் போடுறது, நெயில் பாலிஷ் போடுறது, இன்னும் என்னென்னவெல்லாம் இப்போ பெரிய பெரிய டப்பாலாம் வந்துடுச்சு இல்லை, நிறைய இந்தம்மா. ஆமாம், என்னென்னவெல்லாம் இருக்குது. போன மாதம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்காங்க, இந்த மாதம் பார்த்தா வேறு மாதிரி இருக்காங்க, அடுத்த மாதம் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, 3 மாதத்துக்கு அப்புறம் ஒன்றுமே மேக்கப் போடலன்னா திருப்பி பழைய மாதிரியே மாறிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இதெல்லாம் புறம்பான அலங்காரம். ஆனால் உள்ளான அலங்காரம் என்ன தெரியுமா? சாந்தம், அமைதல். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் என்ன இருக்கணும் தெரியுமா? சாந்தம், அமைதல். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் சாந்தமும் அமைதலும் இருந்தால் அந்த இடத்துல தேவ பிரசன்னம் காணப்படும். ஏனென்றால் அந்த ராஜா, நம்முடைய ராஜா யாரு? சாந்த குணமுள்ளவராய் இருக்கிறாரே. அந்த சாந்த குணத்தை நீங்களும் நானும் வெளிப்படுத்தும் போது அநேகருக்கு நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ தேவன் கிருபை தருவார். ஹல்லேலூயா. அந்த சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். பாருங்க, இந்த வசனத்தில் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிக்கூறு, மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, கெம்பீரி. இதோ இதோ உன் ராஜா, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும், அவர் நீதியுள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மையுள்ளவரும், தாழ்மையுள்ளவரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தாழ்வு மனப்பான்மை வேற, தாழ்மை வேற. தாழ்வு மனப்பான்மை என்பது என்னால் ஒன்றும் முடியாது, என்னால் ஒன்றும் தெரியாது, நான் இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அது நமக்கு இருக்கக்கூடாது. ஆனால் தாழ்மை என்றால் ஹியூமிலிட்டி. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு தாழ்மை இருக்கும்போது நமக்குள்ள என்ன குணம் இருக்கும் தெரியுமா? சாந்த குணம் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சாந்த குணம் இருக்கிறவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாய் இருப்பாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்க மாட்டாங்க. ஆண்டவராகிய தேவன் எடுத்தோம் கவுத்தோன்னு இருந்திருந்தால் அந்த பூமியை அன்னைக்கே அழிச்சிருப்பார். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்து பொறுமையாக மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கும் சாந்தமாக பொறுமையாக கிருபையின் காலத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாந்த குணம் எல்லாம் சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன், சாந்த குணம். பாருங்க, வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களில் நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்து, ஏசப்பா பாருங்க, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். நம்முடைய ராஜா எப்படி முன்னே போறார் தெரியுமா? சாந்த குணமுள்ளவராய் முன்னே போகிறார். இந்த சாந்த குணத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக, வெளிப்படுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. 3ஆவதாக பாருங்க, முதலாவது என்ன சொன்னேன்? முதலாவது என்னது? கட்டுகளிலிருந்து விடுதலை. எப்பேற்பட்ட கட்டாய் இருந்தாலும், எந்த கட்டாய் இருந்தாலும் அதை அறுத்து விடுதலை கொடுக்க, மெய்யான விடுதலை கொடுக்க போதுமானவர். 2ஆவதாக சாந்த குணம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சாந்த குணம். ஆமென். சொல்லுங்களேன், ஆமென், ஆமென். எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஏசப்பா மத்தேயு 21:4 ராஜாவாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சாந்த குணம் உள்ளவராய் இருந்தாரோ அப்படியே நாங்களும் பின்பற்ற வாழ சாந்த குணத்தை எங்களுக்கு தாரும். ஆமென், ஆமென். பாருங்க, ஒரு வசனத்தை படிக்கும்போது ஜெபம் பண்றோம்னா என்ன அர்த்தம்னா, இந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும்.
இந்த அதிகாரம்லாம் படித்து முடிச்சிட்டிங்களா பிரதர்? படித்து முடிச்சிட்டேன். படித்து முடிக்கிறது நல்லது, ஆனால் இதன்படி வாழ வேண்டுமே என்கிற ஒரு வாஞ்சை நமக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. சாந்த குணம். மூன்றாவதாக தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பாம்னா பனை ஓலை. இஸ்ரவேல் நாடு அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாலைவனங்கள்லாம் தென்னை மரம்லாம் இருக்காது. தென்னை மரம் இந்த இலைகளை நாம் பயன்படுத்துகிறோம், தவறில்லை. இதை நாம் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இதை செய்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலே இந்த பனை ஓலைகளையும் மரக்கிளைகளையும் வெட்டி போட்டு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வாசிங்க 9வது வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க மிகுந்த அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனம். பாருங்க, ஒரு ரோம அரசாங்க அதிகாரி நடந்து போனாரு, வெயிட் தூக்கிட்டு போனாருன்னா, ஒரு யூதனை பார்த்தால், இங்க வா, வருவான், இதை தூக்கிக்கோ, 1 மைல் தூரம் என்ன பண்ணு, இதை தூக்கிட்டு வா. எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அதை தூக்கிட்டு போகணும். அவன் பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டே போவான் மனசுக்குள்ள, இது எப்போதான் எனக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்குமோ, எனக்கு எப்படி ஏன் இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. ஏன்னா சட்டத்தின்படி என்னென்னா, ரோம அரசாங்க அதிகாரி நடந்து போனால் எவ்வளோதான் வெயிட்டு தூக்கிட்டு போனாலும் அதை ஒரு அடிமையாக இருக்கிறவன் வந்துட்டானா, இங்கே வா, இதை தூக்கிட்டு வா, என் கூட நடந்து வா. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அவன் எப்படி இருக்கிறான்? அடிமையாக இருக்கிறான். எங்களுக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்? எப்படி இந்த அடிமைத்தனத்தில் இருப்போம்? அதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஒருத்தன் உன்னை 1 மைல் தூரம் நடக்க சொன்னால் நீ என்ன பண்ணு, 2 மைல் தூரம் நட. ஆண்டவராகிய இயேசுவின் உபதேசமெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பாருங்க, அந்த இடத்துல அவன் பார்க்குறான், அந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த ஓசன்னா என்கிற வார்த்தை அந்த எபிரேய பாஷையில் என்னவென்றால், எங்களை விடுவியும் ஆண்டவரே, எங்களை விடுவியும் ஆண்டவரே. இது ஒரு கதறல், இது ஒரு கூக்குரல். எங்களுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? எப்படி நாங்கள் இப்படி அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி? எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு ராஜா வேண்டும். ஹல்லேலூயா. விடுதலை கொடுக்கிற ஒரு ராஜா தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான இந்த ராஜ்யங்களிலிருந்து விடுதலை கிடைக்குமான்றது இல்லை, நித்தியமான ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, பாதாளத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, நோயிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு இரட்சகராக வந்ததை நினைவு கூறுகிற ஒரு நாள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஓசன்னா என்றால் அது துதி அல்ல. ஓசன்னா என்றால் அது ஒரு விண்ணப்பம், அது ஒரு மன்றாட்டு. எங்களை விடுவியோம், எங்களை காப்பாற்றும். எல்லாம் கத்துறாங்க, பிள்ளைங்களும் சேர்ந்து கத்துறாங்க, எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. நீங்களும் நானும் இந்த நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோமோ, கர்த்தர் நம்மை சாத்தானுடைய பிடியிலிருந்தும், உலகம், பிசாசு, மாமிசத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓசன்னா, சேவஸ், எங்களை காப்பாத்துங்க, எங்களை விடுதலை கொடுங்க. ஓசன்னா என்றால் அது அல்லேலூயா மாதிரி அர்த்தம் கிடையாது. அல்லேலூயானா கர்த்தருக்கு துதி உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஓசன்னா என்றால் என்ன? விண்ணப்பம். ஓசன்னா என்ன என்றால் என்ன? விண்ணப்பம், வேண்டுதல், கூக்குரல், கதறல். எங்களை விடுவிக்க மாட்டீரோ, எங்களை விடுவிக்க மாட்டீரோ, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிக்க மாட்டீரோ. இவங்கெல்லாம் நினைச்சாங்க ரோம சாம்ராஜ்யத்திலேருந்து விடுதலை கொடுப்பாருன்னு. அதை விடுதலை கொடுக்கலன்ன உடனே
இவரை சிலுவையில் அறையும். இவரை ஒரே ஒரு வாரம்தான் யாரெல்லாம் ஓசனான்னு கத்துனாங்களோ ஒரே வாரத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? இவரை சிலுவையிலே அறையும். ஆனா நமக்கு ஒரு தெளிவு இருக்கு. அவர் எனக்காக உங்களுக்காக அவர் இந்த பூமிக்கு வந்ததே பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து நம்மை விடுதலை கொடுத்து இந்த உலகத்தின் எல்லா அதிகாரங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாடலாமா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான்காவதாக ஆண்டவராகிய இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போறாரு. அங்க போனா ஜனங்கள்லாம் அங்க ஃபுல்லா மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பணத்தை வாங்குறது, விற்கிறது, கொடுக்கிறது, புறா வாங்குறது, விற்கிறது, எல்லாமே. ஒரு மனம் திரும்புதல் இல்லை, ஆனால் பலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடக்குது. ட்ரெடிஷன், பாரம்பரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. ஆனால் அவர்கள் புறாவை வாங்குகிறார்கள், விற்கிறார்கள், ஆடு மாடுகளை வாங்குகிறார்கள், விற்கிறார்கள். நீ இந்த தப்பு செய்தியா, இந்த பலி செலுத்து. இந்த தப்பு செய்தியா, இந்த பலி செலுத்து. போ போ போ, திருப்பி போய் தப்பு செய், திருப்பி வா, பலி செலுத்து. எந்த மனமாற்றமும் இல்லை. பாரம்பரியம், பாரம்பரியத்தை உடைக்க தான் ஆண்டவராக இயேசு எருசலேமுக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இதெல்லாம் செய்ததுனால தான் அவர் மேலே கோபம் வந்துடுச்சு. ஓ, கரெக்டாக நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், நீ என்ன இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறியா அப்படின்னு ஆண்டவர் மேலே என்ன வந்துடுச்சு? கோபம் வந்துடுச்சு. என்னுடைய வீடு ஜெப வீடு. ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், வாசிங்க. மத்தேயு 21:13 வாசிங்க. என்னுடைய வீடு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று, ஜெப வீடு என்று எழுதி இருக்கிறது என்று எழுதி இருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் அது கள்ளர் குகையாக தான் ஆண்டவர் பார்ப்பாரு. என்ன ஆண்டவருக்கு வேணும் தெரியுமா? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஏசாயால தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், மை ஹவுஸ் ஷால் பி a house of prayer for all the nations. சகல ஜனங்களுக்கும் என்னுடைய வீடு என்னவா இருக்கணும்? ஜெப வீடு. இந்த சர்ச்சில் ஏன் ஜெபம் வைக்கிறோம்? அடிக்கடி ஜெபம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் பிரியப்படுவார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? இந்த இடத்துல பாரம்பரியம், இந்த இடத்துல மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஒரு ஆலயம் அது ஒரு ஜெப ஆலயமா இருக்க வேண்டும். ஆமென். உங்க வீடு ஒரு ஜெப வீடா இருக்கணும். நீங்க இருக்கிற இடம் ஒரு ஜெப ஆலயமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மை ஹவுஸ் ஷால் பி கால்ட் த ஹவுஸ் ஆஃப் பிரேயர். எல்லா ஜனங்களுக்கும் இது ஜெப வீடு. இந்த இடத்துல பாரம்பரியத்துக்கு இடம் இல்லை. உண்மையாய் மனந்திரும்பி கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் மனிதனை படைத்ததுக்கு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கிற இந்த கொடிய காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் நோவாவை போல கிருபை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகம் நம்மளை அப்படியே கவ்விட்டு போயிடும். பிசாசு எவனை விழுங்கலான்னு அப்படியே சுத்திட்டு இருக்கிறான். நீங்களும் நானும் ஜெபத்தில் அதிகமாய் நேரத்தை செலவு பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் செய்யும்போது கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அந்த தனி நபரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய வீடு
ஜெப வீடு எனப்படும். My house shall be called the house of prayer. Hallelujah. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. எல்லாம் சொல்லாமா? இந்த ஆலயம் கர்த்தருடைய ஜெப வீடு. எல்லாம் சொல்லாமா? இந்த ஆலயம் கர்த்தருடைய ஜெப வீடு. யார் வேண்டுமென்றாலும் வரலாம், ஜெபிக்கலாம், தங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம், தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ஆண்டுடைய பாதத்திலே ஊற்றி விடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படியாக ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஜெபங்கள் அதிகரிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஐந்தாவதாக பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 21:14 வாசிங்கள். அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. Palm Sunday is a day of miracles. அற்புதத்தின் நாள். ஹல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க உயர்த்தி, அற்புதத்தின் நாள். ஜனங்கள் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். சொல்லுங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். எங்களுக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் சர்வாங்க சுகத்தை கொடுத்து சுகமுள்ள ஆயுசு நாட்களை பெருக பண்ணி கர்த்தர் நம்மை ஒரு ஆரோக்கியம் உள்ளவர்களாக எல்லா கொள்ளை நோய்களுக்கும் தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் கொடிய ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாம, ஏசப்பா, உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். இந்த நாட்களில் வியாதிகள் பலவீனம் அதிகமாக இருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரே, மத்தேயு 24:14 படி நாங்கள் சுகமடைகிறோம், நாங்கள் சொஸ்தமாகிறோம். உம்முடைய கரம், சுகமளிக்கும் கரம் நீட்டப்படுவதாக. கொடிய நோய்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களை சுகப்படுத்தினார். ஏனென்றால் இந்த சரீரத்திற்கு மேலும் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த அதிகாரத்தினாலே அந்த தேவாலயத்தில் பாருங்க, காசுக்காரர்கள் மேல கோவப்பட்டாரு, அடிச்சு துரத்தினாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? தேவாலயத்தை உங்களுடைய பர்சனல் பெனிஃபிட்டுக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஜெப வீடு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் கோவப்பட்டார். ரெண்டு இடத்துல தான் ஆண்டவர் கோவப்பட்டார். ஒன்று, சிறு பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல வருவதற்கு தடை செய்யும் போது ஆண்டவர் சொன்னாரு, உங்க கழுத்துலலாம் எந்திர கல்லை கட்டி நடு சமுத்திரத்துல தூக்கி போடணும், உங்க முகத்தையே பார்க்க நான் விரும்பல. ஆண்டவர் கோவப்பட்டார். கழுத்துல கல்லை கட்டி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டா என்ன ஆகும்? மிதந்து டெட் பாடி கூட மேலே வராது. ஆண்டவர் அவ்வளோ கோவப்பட்டார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணார். அதனால தான் இன்றைக்கி இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் முன்னால் கூப்பிட்டு வச்சு பாட வச்சு. ஏன் தெரியுமா? பிள்ளைங்கன்னா ஆண்டவருக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த பிள்ளைங்கள்லாம் எதிர்காலத்தில் கர்த்தரை ஆராதிக்கணும். பிள்ளைங்களை ஒரு டிஸ்டர்பன்ஸாக நம்ம நினைக்கக்கூடாது. சீஷர்கள்லாம் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை ஒரு டிஸ்டர்பன்ஸாக பார்த்தாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு சிறு பிள்ளையை கொண்டு வந்து நடுவில் நிறுத்திட்டு சொன்னார், ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். அந்த குழந்தை இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. தாவீது ராஜா அதான் சொன்னார், குழந்தை இருதயத்தை எனக்கு தாங்க. எல்லாம் சொல்லாமா? குழந்தை இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. கடைசியா பாருங்க 6வது வசனத்தை, நாம் 6ஆம் பாயிண்ட் 16வது வசனத்தை வாசிங்க. அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். இவர்கள்னா இந்த சின்ன பிள்ளைங்க சொல்றதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். சின்ன பிள்ளைங்க பாட்டு பாடினா, துதிச்சா, சோத்திர பலி செலுத்தினா கர்த்தர் அதை கவனிப்பார், கர்த்தர் அதை அங்கீகரிப்பார், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். வாசிங்க. குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலும் வாசிக்கவில்லையா என்றார். ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு சண்டே கிளாஸ் இல்லைன்னும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஏன்னா இன்றைக்கு இந்த நாள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரை துதிக்க வேண்டிய ஒரு நாள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அதனால தான் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு பாட்டிலையாவது என்ன பண்ணலாம், அவங்கள இன்வால்வ் பண்ண வைக்கலாம். ஆண்டவர் அந்த பாம் சண்டேயில் அந்த குருத்தோலை அந்த ஆண்டவராக இயேசு எருசலேமுக்கு போகும்போது சிறு பிள்ளைகள் எல்லாரும் இலைகளை எடுத்துக்கொண்டு முன்னால் வந்து ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான உடனே அந்த ஊரில் இருக்கிற தலைவர்கள்லாம், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தியா?
இவங்களாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தியா? அந்த சின்ன பிள்ளைங்க எப்படி துதிக்குது பார்த்தியா? எவ்வளோ இந்த பிள்ளைங்களை எவ்வளோ டீச் பண்ணி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இன்னைக்கு கூட இந்த விபிஎஸ்ஸுக்கெல்லாம் தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை நாம் கட்டி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வரப்போகிற நாட்களில் நம்ம ஏப்ரல் மாதத்தில் விபிஎஸ்லாம் நடத்த போகிறோம். குழந்தைகள் பாலகர் வாயினாலே துதி உண்டாகாதபடிக்கு பாருங்க, அவர்கள் சொல்கிறாங்க, அவரை நோக்கி இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டீரோ? இந்த சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்க, ஏன் இதெல்லாம் பாடுறாங்க, ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க? குட்டி பிள்ளைகளுக்கு என்ன வேறு வேலை இல்லையா? அமைதியாக இருக்க சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு சொன்னார், பகைஞரையும் பழிக்காரனையும் அடக்கி போட பாலகர் நாவினாலே துதியை உண்டு பண்ணுவேன் என்று நீங்கள் எழுதினதை ஒரு காலம் வாசிக்கவில்லையா? நாங்கள் வாசித்திருக்கிறோம். எங்கே வாசித்திருக்கிறோம்? சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்திருக்கிறோம். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட. பாருங்க, சாத்தானுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகளை முறியடிக்க சிறு பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி துதிக்க ஆராதிக்க வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளோக்கு எவ்வளோ சில்ட்ரனை நம்ம வர்ஷிப்பில் இன்வால்வ் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் மகிமைப்படுவார், சாத்தான் வெட்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? எவ்வளவுக்கு எவ்வளவு சிறு பிள்ளைகளை ஆராதனையிலே ஊக்கப்படுத்தி அவர்களை பாட வைக்கிறோமோ துதிக்க வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் மகிமைப்படுவார், சாத்தான் துக்கப்படுவான், வெட்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. வாசிங்களேன் அந்த வசனத்தை. தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அதான் துதி உண்டு பண்ணினீர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தான் நீங்கள் வாசிக்கவில்லையான்னு கேட்குறார் ஆண்டவர். நீங்கள் பைபிள்லாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டெலாம் படித்தது இல்லையா? நியாயப்பிரமாண புஸ்தகம்லாம் படித்தது இல்லையா? இந்த தீர்க்க தரிசனம்லாம் நிறைவேறும்னு உங்களுக்கு தெரியாதா? அதுதான் இப்போ என்ன ஆயிட்டுருக்கு? நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? பாருங்கள், 9:15 நான் செம்பாக்கத்தில் மெசேஜ் கொடுக்கணும். கர்த்தர் எனக்கு கிருபை கொடுப்பாராக. எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எழுந்தருளுகிறதுக்காக ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் பாலகர் நாவினாலே துதியை உண்டு பண்ணுகிற அபிஷேகத்தை பிள்ளைகள் நாவிலே வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மெய்யான விடுதலை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் செய்யப்படுவதாக, உடைய நாம மகிமைப்படுவதாகப்பா. வந்த அனைவரையும் ஆசீர்வதியும். வீட்டில் போய் மத்தேயு 21:1-16 வரைக்கும் படிங்க. இந்த பாம் சண்டேவுடைய உண்மையான அர்த்தத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் போங்கள், அநேகருக்கு விடுதலை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருக்கும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.